பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 3 பார்ட் 12 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 3 பார்ட் 1லேருந்து பார்ட் 11 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் எண் மடங்குகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஹிந்தியில் குணாஜ். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சார்ட்டை பாருங்கள். எண் மடங்குகள் பற்றி கொடுத்துருக்கேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹிந்தி எண்களுடன் குணா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்தால் போதும். வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சார்ட்டை பாருங்கள். 2, 3, 4 இந்த 3 எண்களுக்கும் 2 விதமாக கூறலாம். பொதுவாக ஹிந்தி எண்களுடன் குணா என்ற வார்த்தையை சேர்க்கும்போது 2 மடங்கு, 2 மடங்கு. அதுக்கு 2க்கு வந்து தோ குணா, 3க்கு வந்து தீன் குணா, 4க்கு வந்து சார் குணா இப்படின்னு நாம் பொதுவாக பார்த்தோம். இதில் இன்னொரு விதமாக பேசும்போது 2 மடங்கு, அது துகுணா, 3 மடங்கு, அதுக்கு திகுணா, 4 மடங்கு, அதுக்கு சௌகுணா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக பார்ப்போம். 1 மடங்கு ஏக் குணா, 2 மடங்கு துகுணா. இதை இன்னொரு விதமாகவும் கூறலாம், தோ குணா. 3 மடங்கு திகுணா. இதை இன்னொரு விதமாகவும் கூறலாம், தீன் குணா. 4 மடங்கு சௌகுணா. இதை இன்னொரு விதமாகவும் கூறலாம், சார் குணா. 5 மடங்கு பாஞ்ச் குணா. 6 மடங்கு சே குணா. 7 மடங்கு சாத் குணா. 8 மடங்கு ஆட் குணா. 9 மடங்கு நவ் குணா. 10 மடங்கு தஸ் குணா. ஹிந்தி எண்களுடன் குணா என்ற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தினால் போதுமானது. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். 10 மடங்கு தஸ் குணா. 20 மடங்கு பீஸ் குணா. 30 மடங்கு தீஸ் குணா. 40 மடங்கு சாலிஸ் குணா. 50 மடங்கு 50 குணா. 60 மடங்கு சாட் குணா. 70 மடங்கு சத்தர் குணா. 80 மடங்கு 80 குணா. 90 மடங்கு 90 குணா. 100 மடங்கு சௌ குணா. ஹிந்தியில் உள்ள எந்த ஒரு எண்களுடனும் குணா என்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது அத்தனை மடங்கு என்று பொருளாகிறது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கான கேள்வி 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு. இதனுடைய பதிலை 2 விதமாக கூறலாம். அதை உங்களுடைய பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, தன்யவாத். If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. धन्यवाद. உங்களுக்கு இந்த
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.